பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் அத்தௌபத்து ஷர்இய்யத்து, மார்க்கம் காட்டக்கூடிய தௌபா. வஅனில் இமாமி அபில் ஆலியா ரஹிமஹுல்லாஹ். இமாம் அபில் ஆலியா தனியா சொல்வதாக இருந்தால் அபுல் ஆலியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கால கூறுகிறார்கள், ஃபி கௌலிஹி தஆலா, அல்லாஹுடைய இந்த வசனத்தின் விளக்கத்தில், இன்னமத் தௌபத்து அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு இருக்கிறது. சூரா அன்-நிசா 17வது வசனம். கால அபுல் ஆலியா ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ஹாதிஹி லில் முஃமினீன், இது முஃமின்களுக்கு உள்ளதாகும். முஃமின்களுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன உண்டு? தௌபா உண்டு. வஃபி கௌலிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய வார்த்தையில், வலைஸத் தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு தௌபா இல்லை. இதனுடைய விளக்கம், கால ஹாதிஹி லி அஹ்லின் நிஃபாக், இது நயவஞ்சகம் நயவஞ்சகம் உள்ள மக்களுக்காகும். நயவஞ்சக மக்களுக்கு என்ன கிடையாது? தௌபா கிடையாது. வஃபி கௌலிஹி தஆலா, மேலும் அல்லாஹுடைய வார்த்தை, வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார், காஃபிர்களாக இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கும் நிலையில் மரணிக்க கூடியவர்களுக்கும் தௌபா பாவ மன்னிப்பு இல்லை. கால ஹாதிஹி லி அஹ்லி ஷிர்க், இந்த அல்லாஹுடைய வார்த்தையாகிறது இணை வைக்கக்கூடியவர்களுக்கு உள்ளதாகும். இணை வைக்கக்கூடியவங்களுக்கு அதே நிலையில மரணிப்பார்களேயானால் அவங்களுக்கு என்ன கிடையாது? தௌபா பாவ மன்னிப்பு கிடையாது. அசருன் ஹசனுன், ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய அசராகும். அஹ்ரஜஹு இப்னு அபி ஹாத்திம் ஃபி தஃப்சீரில் குர்ஆன், இப்னு வப்னு அல் முன்திர் ஃபி தஃப்சீரில் குர்ஆன், அதே போல வஅப்து இப்னு ஹுமைத் ஃபி தஃப்சீரில் குர்ஆன், பக்கம் பாகம் 4 பக்கம் 279, மின் தரீகி அப்துல்லாஹ் இப்னு அபி ஜஅஃபர் அன் அபீஹி அனி ரபீ' இப்னு அனஸ் அன் அபில் ஆலியா பிஹி குல்து வஹாதா சனதுஹு லா பஸ், இதனுடைய அறிவிப்பாளர்கள் தொடரில் எந்த ஒரு பரவாயில்லை. வஹுவ முதாபஅத்துன் வஅவ்ரதஹு அல் ஹாஃபிது ஸி துர்ருல் மன்சூர், அத்துர்ருல் மன்சூர் என்ற நூலிலும் அல் ஹாஃபித் அஸ்-சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க. வல் இமாமு இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் ஃபி ஷிஃபா இல் அலீல் என்ற நூலிலும் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஃபனஸலத்தில் ஊலா இன்னம தௌபத்து அலல்லாஹ் என்ற இந்த முதல் பகுதி இறங்கியது ஃபில் முஃமினீன், முஃமின்களுடைய விஷயத்தில். மூமின்களுக்கு என்ன உண்டு? தௌபா பாவ மன்னிப்பு உண்டு. வனஸலத்தில் உஸ்தா, நடுப்பகுதி இறங்கியது ஃபில் முனாஃபிகீன், நடுப்பகுதி என்பது வலைஸத் தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு தௌபா இல்லை என்ற இந்த நடுப்பகுதி இறங்கியது யாரு விஷயத்தில் என்றால் ஃபில் முனாஃபிகீன், நயவஞ்சகர்கள் விஷயத்திலும், வல் முப்ததிஈன், முஸ்லிமான பெயர் வைத்துக்கொண்டு மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத புதிய புதிய காரியங்களை செய்யக்கூடியவர்கள் விஷயத்தில் இறக்கப்பட்டதாகும். வனஸலத்தில் உஹ்ரா,
கடைசியாக உள்ள அந்த பகுதி வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார், இறை நிராகரிப்பாளர்களாக மரணிக்கக்கூடியவர்களுக்கு தௌபா இல்லை என்ற இந்த பகுதியாகிறது ஃபில் காஃபிரீன் வல் முஷ்ரிகீன், இறை நிராகரிப்பாளர்கள் விஷயத்திலும் அல்லாஹுவே இல்லை என்று சொல்லக்கூடிய மறுப்பாளர்கள் விஷயத்திலும் வல் முஷ்ரிகீன், அல்லாஹுக்கு இணையை கற்பிக்கக்கூடிய மக்கள் விஷயத்தில் இறக்கப்பட்டதாகும். முஷ்ரிக்கின்கள்ல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னா, தர்கா வணங்கிகளும் வருவார்கள். அல்லாஹுக்கு இஸ்லாமிய, அதாவது தன்னை முஸ்லிமாக அடையாளப்படுத்தி கொண்டு அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொண்டு அதே நிலையில் தனக்கு அருகில் இருக்கக்கூடிய தர்காக்களில் உள்ள இறந்துவிட்ட மனிதர்களிடத்துல போய் கையேந்தக்கூடிய மனிதரும் முஷ்ரிக்கு தான். ஆமா, மக்கா குறைஷிகளை போல. ஏன்னா இந்த மரணித்து விட்ட தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள மனிதர் அவர் மரணிக்கவில்லை, அவர் உயிருடன் இருக்கிறார், நான் கேட்கக்கூடிய என்னுடைய பிரச்சனை, நான் சொல்லக்கூடிய, நான் முறையிடக்கூடிய என்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அந்த மனிதரால் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்கு இணையாக அந்த மனிதர் செயல்படுகிறார், அல்லாஹுக்கு இணை வைக்கிறார். எனவே இப்படியான முஷ்ரிக்கின்களுக்கும் என்ன கிடையாது, அதே நிலையில் அவங்க மரணிப்பார்களே ஆனால் தௌபா கிடையாது, நஊது பில்லாஹ். ஆனா திருந்தி பாவமன்னிப்பு தேடி இந்த செயலிலிருந்து விடுபட்டு விடுவார்களே ஆனால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு உண்டு. குல்து, ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் கூறுகிறார்கள், இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், விஷயமாகும். வமஅனல் ஆயாத், வசனங்களின் அர்த்தமாகிறது லா தௌபத்தலி காஃபிரின், இறை நிராகரிப்பாளருக்கு பாவ மன்னிப்பு இல்லை, வலா முஷ்ரிக்கின், இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடியவருக்கும் பாவ மன்னிப்பு இல்லை, வலா முபத்ததிஇன், பித்ஆவை செய்யக்கூடியவருக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. இது மிக முக்கியமானது. மார்க்கத்தில் இல்லாத புதிய புதிய நூதனங்களை, புதிய புதிய காரியங்களை மார்க்கமாக ஆக்கி செய்யக்கூடியவருக்கும் என்ன கிடையாது, மன்னிப்பு கிடையாது. வலா ஆசின், மாறு செய்யக்கூடியவருக்கும் மன்னிப்பு கிடையாது. எப்போது என்றால் இதா அத்தாப இந்த ஹுதூரில் மௌத்தி, மவுத் ஆஜராகிவிட்ட நேரத்தில், மவுத் வந்துவிட்ட நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவாரையானால், பாவ மீட்சி செய்வாரையானால் அப்போது அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. அவில் மறதி, அல்லது நோயிலே, என்ன நோயின்னு சொன்னா இதோட அவருக்கு மவுத்து தான் வந்துடும் என்ற மாதிரியான நோய் உள்ள நிலையில், அவில் ஹலாக், அழிவு வந்துவிட்ட நிலையில், மாதாம ஹுவ முஆனிதுன், அவர் பிடிவாதம் கொண்டவராக இருக்கும் காலமெல்லாம், அவர் முபத்ததி பிடிவாதத்தோட பிதாவை செய்து கொண்டே இருக்கிறார். கடைசி காலம் மௌத்து நெருங்கிருச்சு, இப்ப அவருக்கு தெரியுது, ஆஹா இது வரைக்கும் நான் பிடிவாதத்துல தான் நான் செஞ்சேன், இறைவா நான் செய்த பிதாவின் பாவத்தை மன்னித்து விடு என்று அவர் கேட்பாரையானால் அந்த நேரத்தில் அவர் திருந்துவது ஏற்றுக்கொள்ளப்படாது. நஊது பில்லாஹ். மிக முக்கியமானது. அவர் முன் தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருக்கும் காலம் எல்லாம், அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் குஃபரிலோ, ஷிர்கிலோ, பிதஅத்திலோ அல்லது பாவம் செய்வதிலோ, பெரும் பெரும் பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார். வட்டி வாங்குறது, விபச்சாரம் செய்யறது, அதுல நிலைத்து கொண்டே இருக்கிறார். அதுல அவர் எப்படி இருக்கிறாரு, அத வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருக்கிறார் சொன்னால், கடைசியில மௌத்து வருது. மௌத்து வந்த சமயத்துல அவர் என்ன செய்யறாரு, இனிமே நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னித்து விடு என்று பாவ மன்னிப்பு தேடினால் அவருக்கு என்ன கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பான.
وعن إسماعيل بن محمد بن جحادة قال سألت سفيان الثوري رضي رحمه الله سفيان الثوري ரஹிமஹுல்லா அவர்களிடம் நான் கேட்டேன் என்பதாக இஸ்மாயில் இபின் முஹம்மது இபின் ஜுஹாதா ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். அன் கௌலிஹி தஆலா அல்லாஹுடைய இந்த வார்த்தை தொடர்பாக வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு தௌபா பாவ மீட்சி என்பது இல்லை என்ற இந்த அல்லாஹுடைய வார்த்தை தொடர்பாக நான் கேட்டேன். அதற்கு சுஃபியானு தௌரி ரஹிமஹுல்லா சொன்னார்கள், கால அஷ்ஷிர்க், அது என்னது, பாவம்டா. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பாவம் என்பது ஷிர்க், இணை வைப்பு என்ற கருத்தை விளக்கத்தை சுஃபியானு தௌரி ரஹிமஹுல்லா சொல்லியிருக்கிறாங்க. அத்தருன் ஹசனுன், ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய அத்தராகும். அஹ்ரஜஹு இப்னு அபி ஹாத்திம் ஃபி தஃப்சீரில் குர்ஆன், இப்னு அபி ஹாத்திம் ரஹிமஹுல்லா தஃப்சீரில் குர்ஆன் என்ற நூலில் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மின் தரீகி அபி சயீதினில் அஷஜ்ஜி ஹத்தனா இஸ்மாயில் இப்னு முஹம்மதின் பிஹி. குல்து, ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் கூறுகிறார்கள், வஹாதா சனதுஹு ஹஸனுன், இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர்களின் தொடர் ஹசன், நல்ல தரத்தில் உள்ளதாகும். وقال تعالى, அல்லாஹு தஆலா கூறுகிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, இன்ன நிச்சயமாக, அல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, மினல் பையினாத் வல் ஹுதா. மினல் பையினாத், பையினாத் என்று சொன்னால் தெளிவுகள், ஹுதானா நேர்வழி. தெளிவுகளிலிருந்தும் நேர்வழியிலிருந்தும் நாம் இறக்கியவற்றை மறைக்கக்கூடியவர்கள், தெளிவான விஷயங்களையும் நேரான விஷயங்களையும் நேரான காரியங்களையும் நேரான பாதைகளையும் மறைக்கக்கூடியவர்கள். மின் பஅதி மா பய்யன்னாஹு, அவற்றை நாம் தெளிவுபடுத்திய பிறகு, இதெல்லாம் நேரான பாதை, இதெல்லாம் தெளிவான விஷயங்கள் என்று நாம் தெளிவுபடுத்திய பிறகு அந்த விஷயங்களை மறைக்கக்கூடியவர்கள், மக்கள்கிட்ட போய் சொல்ல மறைக்கிறாங்க, இது தவறு இது சரி என்று சொல்வதை மறைக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது இவங்க செய்யக்கூடிய தவறுண்டு. இப்படியான நிலையில இருக்கக்கூடியவர்கள் லின்னாசி ஃபில் கிதாப், அதாவது மா பையன்னாஹு லின்னாசி ஃபில் கிதாப், வேதத்தில் மக்களுக்கு அந்த தெளிவான விஷயங்களையும் நேரான பாதைகளையும் நாம் தெளிவுபடுத்திய பிறகு நாம் இறக்கிய விஷயங்களை மக்களுக்கு மறைக்கக்கூடியவர்கள். உலாயிக யல்அன்ஹுமுல்லாஹ், அவர்களே அல்லாஹ் என்ன செய்கிறான், சபிக்கிறான். மார்க்கத்தை அறிந்தவர்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. மார்க்கத்தை படிக்கிறோம், நமக்கு தெரியுது இது தவறுன்னு தெரியுது, அப்படியே செய்ய அவங்கள்ட்ட சொன்னா பணக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அவங்க கோபித்துக் கொள்வார்கள், நம்மளை ஒரு மாதிரியா நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாம அப்படியே மறைக்கிறது தவறு. சொல்லணும் நம்ம, அல்லாஹ் பாதுகாப்பான. உலாயிக யல்அன்ஹுமுல்லாஹ், இப்படி மறைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். வயல்அன்ஹுமுல் லாயினூன், சபிக்கக்கூடியவர்களும் அவர்களை சபிக்கிறார்கள். இல்லா, தவிர, அல்லதீன தாபு, மனம் திருந்தியவர்களை தவிர, பாவ முயற்சி செய்தவர்களை தவிர, வஅஸ்லஹூ, தங்களை சீர்படுத்தி கொண்டவர்களை தவிர, பாவ முயற்சி செய்து சீர்படுத்தி கொண்ட மக்களை தவிர, ஒபையனு, இன்னும் தெளிவுபடுத்தியவர்களை தவிர. இதெல்லாம் நான், அதாவது
ஒரு பிதஅத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, போதிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அவர் போதித்த பிதஅத்தின் அடிப்படையில் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, வழிகட்டுட்டாங்க. உதாரணமாக சூஃபிச கொள்கைகள் மற்ற நிறைய தவறான பிதஅவினுடைய கொள்கைகள் காணப்படுது. அதை மூர்க்கமாக போதித்தவர் என்ன செஞ்சிட்டாரு, தான் செய்தது தவறுதான் என்பதை விளங்கி தன்னுடைய தவறை மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டார் சொன்னா அவருக்கு என்ன உண்டு, பாவமன்னிப்பு உண்டு. அதெல்லாம் செய்யாம அப்படியே மறைத்துக் கொள்வாரேயானால் அவருக்கு அல்லாஹுடைய லஅனத்தும் சபிக்கக்கூடிய மாணவர்களுடைய லஅனத்தும் உண்டு. ஃபவுலாயிக், அப்ப இந்த மாதிரி செய்தவங்க பாவ மீழ்ச்சி செய்து தங்களை சீர்படுத்தி செய்த தவறை தெளிவுபடுத்தி விடுவார்கள். ஆனால் ஃபவுலாயிக அதூபு அலைஹிம், அவர்களுடைய பாவ மீழ்ச்சியை நான் ஏற்றுக்கொள்வேன். வஅன தவ்வாபு ரஹீம், அல்லாஹ் கூறுகிறான், எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டாலும் நீ திருந்து விட்டால், பாவ மீழ்ச்சி செய்து விட்டால், நான் அதிகமாக பாவ மீழ்ச்சியை ஒரு மனிதன் திருந்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றேன். அர் ரஹீம், கருணையாளனாக இருக்கின்றேன். சூரத்துல் பக்கரா 195 முதல் 160 வசனம் வரைக்கும். இப்ப ஷேக் விளக்கம் கொடுக்கறாங்க. இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு தஆலா, அல்லாஹ் இறக்கிய விஷயங்களை மறைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் இறக்கிய விஷயங்கள் என்னென்ன என்பதை இங்க கொடுக்கறாங்க. மின் அஹ்காமில் உஸூல், அடிப்படை சார்ந்த சட்டங்கள். அடிப்படை சார்ந்த சட்டங்கள்னா என்ன? கொள்கை. என்னென்ன விஷயங்கள்? அல்லாஹுடைய பெயர்கள், அல்லாஹுடைய பண்புகள், ஈமான் சார்ந்த அர்கானுல் இஸ்லாம், ஈமானுடைய அர்கானுல் ஈமான், ருபூபியா, உலூஹியா சார்ந்த இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அஹ்காமுல் உஸூல் என்று சொல்லப்படும். வ அஹ்காமில் ஃபுரூ, கிளை சார்ந்த சட்டங்கள். அப்படின்னா ஸலா, ஜக்கா, ஹஜ், ஸௌம் நோன்பு, தொழுகை, ஜக்காத்துடைய சட்டங்கள், இது போன்ற சட்டங்கள். இந்த சட்டங்களில், அதாவது உசூல் அக்கீதா சார்ந்த சட்டங்களிலும் ஃபுரூ மார்க்க வணக்க இபாதாத்துகள் சார்ந்த சட்டங்களிலும் அல்லாஹ் இறக்கிய விஷயங்களை மறைக்கக்கூடியவர்கள். அவங்க யார் யாரு என்பதை இங்க பட்டியல் போடுறாங்க. வல்லதீன யக்துமூன, மறைக்கக்கூடியவர்கள், ஹும் அவர்கள் யாருன்னு சொன்னா அஹ்லுல் பிதஇ, பிதஅவாசிகள். பார்க்கிறோமா இல்லையா? இபாதா ரீதியாக அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்த அத்காரு பஅத ஸலாவை மாற்றி தொழுகைக்கு பின்னால் துஆ செய்யக்கூடிய ஒரு நடைமுறையை உருவாக்கி இருக்கிறாங்க ஊர்கள்ல. ஜமாத்தான தொழுகைக்கு பிறகு நபியவர்கள் காட்டி தந்த அத்கார் பஅத ஸலாவை என்ன செஞ்சிட்டாங்க? மறைத்து விட்டார்கள். எதை வெளிப்படுத்தி இருக்காங்க? பிதஆவை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அஹ்லுல் பிதஇ அல்லதீன, பிதஅவாசிகள், லா யத்தபிஊன ரசூல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்ய மாட்டார்கள்? பின்பற்ற மாட்டார்கள். லா ஃபீ கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லிலும் சரி பின்பற்ற மாட்டார்கள். வலா ஃபிஅலிஹி, நபி அவர்கள் செய்து காட்டிய செயலிலும் நபியை பின்பற்றாதவர்கள். சொல்லிலும் செயலிலும் பின்பற்றாத மக்கள் யாரும்? அவங்களுக்கு பேர் என்ன? முபத்ததிஈன், பிதஅவாசிகள். ஆனா பல் மாறாக, யத்தபிஊன அஹ்வாஅஹும் பிகைரி இல்ம், அறிவு இல்லாமல் தங்களுடைய மன இச்சைகளை, மன விருப்பங்களை பின்பற்றுவார்கள். எதை பின்பற்றுவாங்க? தங்களுடைய மன விருப்பங்களை பின்பற்றுவார்கள். உலாயிக், இப்படியான இவர்கள், யல்அனுஹுமுல்லாஹு, இப்படியான இந்த மக்களை அல்லாஹு தஆலா சபிக்கிறான்.
வயலஅனுஹுமுல் லாயினூன், சபிக்கக்கூடியவர்களும் என்ன செய்கிறார்கள்? சபிக்கிறார்கள். பிசபபி கித்மானிஹிம் மா அன்ஸலல்லாஹு தஆலா வ தர்கிஹிம் தபீனஹு லின்னாஸ். இதன் காரணத்தினால இவர்களுக்கு இந்த சாபம் ஏற்படுகிறது. அல்லாஹ் இறக்கியதை அவர்கள் மறைத்த காரணத்தினாலும், அல்லாஹ் மக்களுக்கு தெளிவுபடுத்திய விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் அதை விட்டுவிட்ட காரணத்தினாலும். நஊது பில்லாஹ். எனவே நமக்கு எதெல்லாம் தவறு குர்ஆன் ஹதீஸில் தெரிய வருதோ அது மக்களுக்கு நம்மால் முடிந்த அளவு என்ன செய்ய வேண்டும்? தெளிவுபடுத்த வேண்டும். ஹக்கை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கணும். பின்பற்றாம போறாங்க. அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. நாம மார்க்கத்தை ஃபாலோ பண்ணணும். அதை மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் லஅனா என்பதன் அர்த்தம் என்ன, அதை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.